எங்க போற நீ? ஏண்டி அதான் நானும் இல்லாட்டி எல்லா உண்மையும் சொல்றேன்ல. அது இல்ல, நேத்து வரைக்கும் எனக்கு நிலாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா போதும்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்போ உன் மாமனாரை பார்த்தேனோ அப்போல இருந்து நிலாக்கு முன்னாடி உன் மாமனாருக்கு தான் இந்த விஷயம் தெரியணும்னு எனக்கு தோணுது. அதனால நீ என்ன பண்ற, உனக்கு நான் ஒரு நாள் டைம் தரேன். அந்த ஒரு நாளுக்குள்ள நீயா போய் உன் மாமனார் கிட்ட சொல்றேன்னா ஓகே. ஆனா நீ சொல்லலன்னு வை, நான் போய் சொல்ற மாதிரி ஆயிடும். என்ன நீயே யோசிச்சு சொல்லு. ஸ்னேகா தோ வரேன்டி. என்ன இது, மாப்பிள்ளை கிட்ட கண்ணத்தன கிளி விளையாடுது இந்த பொண்ணு. மாமா கிட்ட சொல்லிட்டியா? இப்போ சொல்றேன் சீக்கிரம் சொல்லு. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்குறேன். சிஎஸ்கே தோத்துருச்சு போ. என்ன பகல் பகலாம் போடுறாரு மாமா? உங்ககிட்ட முக்கியமான புரிஞ்சு போச்சு மாப்பிள்ள, நானும் வந்ததுல இருந்து உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். என்ன மாமா சொல்றீங்க? அட உங்க மண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு மாப்பிள்ள. ஐயோ மாமா மாமா ஏதோ தெரியாம பண்ணிட்ட மாமா. அதெல்லாம் முன்னாடி பண்ணது மாமா, இப்பெல்லாம் நான் அப்படி கிடையாது. இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஏகபத்தினி வரதால தான் இருக்கு மாமா. ஐயோ அங்கிள், இப்போ வச்சு உங்க மாப்பிள்ளை எவ்வளவு கேவலமானவர்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஏய் உன்னை யாரும் இங்க வர சொன்னது? ஐயோ மாமா, அவன் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. அழுடா அழு, நீ பண்ண போறதுக்குள்ள நல்லா அழணும் நீ எல்லாம். மாமா ப்ளீஸ் மாமா. அட விடுங்க மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு. இதெல்லாம் எல்லா மூலையும் பண்றது தானே மாப்பிள்ள. நான் உங்ககிட்ட தான் பொட்டி பாமாட்டா நடிக்கிறேன். ஊருக்குள்ள வந்து உங்க மாமாவை கேட்டு பாருங்க. ஐயோ அங்கிள், என்ன நீங்களும் உங்க மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டா? கொஞ்சம் மூச்சு நிலா வாழ்க்கை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? அம்மாடி, ஒரு தப்ப பண்ணிட்டு அதை மறைக்கணும்னு நினைக்காம எல்லாரும் முன்னாடி சொல்லி திருந்தணும்னு நினைக்கிறாரு. இந்த மனசு யாருக்குமா வரும்? மாமா பிளஸ் மீ, நீங்க வெறும் மாமா கிடையாது, இந்த ஏரியா என் குலசாமி, என் இஷ்ட தெய்வம், நடமாடும் கோயில், தூத்துக்குடி கொத்தனாரு. சாரி மாமா. போங்க மாப்பிள்ள, எனக்கு வெக்கமா வருது. எங்க புத்தியே இப்படிதான். எஸ், நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சது. அப்புறம் மாமா, இன்னும் எவ்வளவு நேரம் வெயில நிப்பீங்க? வாங்க கீழே போய் ஏசில உட்காருவோம். பூசா ஈஸி சேர் வாங்கியிருக்கேன், லெக் ரெஸ்ட் ரிமூவ் பண்ணி தரேன். மாப்பிள்ள, ஒரு தப்பு பண்ணிட்டு தடையத்தை அப்படியே விட்டு போறீங்க பாத்தீங்களா? அப்புறம் ஸ்னேகா, உனக்கு இந்த வீட்டுல இனிமேல் வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். சாயங்காலமே பொட்டி பிடிக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடு. ஆட, இது எதுக்கு சாயந்தரம் வரை மீட் பண்ணிக்கிட்டு? ஒரு விஷயத்தை உடனுக்குடனே முடிச்சிடணும். அப்பா அம்மாடி, மாப்பிள்ள. மாமா சத்தடா. என்ன பைய பாக்குறாரு? ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு நம்மளை போட்டு தள்ளுறதுக்காக கிளங்கு போட்டு வந்துட்டாரா? அட அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உங்கள் குழந்தையாளுக்கு ஒரு வரம் வந்திருக்கு. அதான் அடுத்த மாதம் 4ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சுருக்கேன். சரி, ஒரு வார்த்தை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓ சந்தோஷம் மாமா. ஏம்பா, அதுக்கே இவ்வளோ அலைச்சல்? சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போம்ல. அட முறைன்னு ஒன்று இருக்கலம்மா. அப்புறம் மாப்பிள்ள நேரில் வந்து சொல்லுன்னு கோச்சிக்கு போகிறாரு. ஐயோ அங்கிள், நீங்க கரெக்டான டைம்ல வந்து உங்க மாப்பிள்ளைக்கு பெரிய ஹெல்ப்பா பண்ணிருக்கீங்க. அவர் ஏன் கோச்சுக்க போறாரு? ஆமா, நீ அப்பா, இவ ஸ்னேகா, என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், சொல்லியிருக்கேனே. ஆமாமா, ஒரு படுவாவை இப்ப ஏமாத்திட்டு போனா சொன்னியே. ஆமா அங்கிள். ஏமா அவனை சும்மாவா விட்ட? அது எப்படி நான் சும்மா விடுவேன்? அவன் குடுமையே இப்ப என் கையில தானே இருக்கு. சரி விடுங்க, நல்ல விஷயம் பேச வரும்போது எதுக்கு தேவையில்லாத பொறுக்கி பயில பத்திலாம் பேசிக்கிட்டு இல்லைங்க? ஆமாமா ஆமா, அதே அவர் பாட்டுக்கு 7 எங்கேயாவது இருப்பாரு, நம்ம எதுக்கு தேவையில்லாம நோண்டிட்டு. என்னங்க அந்த திருட்டு நாயை போய் அவர் இவருன்னு மரியாதையை கூப்பிட்டு இருக்கீங்க? அவனை மாதிரி விமனைசர்லாம் இருக்கிறதுனால தான் உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் கெட்ட பேரு. இல்ல சரியா சொன்னீங்களா? உன் புருஷன் மாதிரி நல்லவர் வாயால அந்த பொறுக்கி ஒரு நாள் கெட்ட வார்த்தை திட்ட சொல்ல கேட்கணும் போல இருக்கு. திட்டுங்களேன். நானா? உங்க வாழ்க்கையை கெடுத்தவர் நல்லாவே இருக்க மாட்டாரு, நாசமா போயிடுவாரு. அப்படியே தப்பித்தவரே அவர் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா கூட அவர் வீட்டிலே வில்லங்க வந்து 2 நாள் தங்கி முடிச்சு விட்டு போயிடும். போதுமா? இப்போதான் நிலா என் மனசுல இருக்க பாதி வாரமே குறைஞ்சிருக்கு. அட என்ன மாப்பிள்ள, திட்டுறத கூட மரியாதையா திட்டுறீங்க. இப்ப நான் திட்டுறேன் பாருங்க.
சீ. யோ, என்னையா பேசுற? சுகமான அங்கிள் அப்படிதான் எழுதுட்டுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, டே பாவி மாமா, என்னடா இவ்வளோ பச்சை பச்சையா பேசிக்கிட்டு இருக்க? வேற எவனோன்னு தெரிஞ்சதுக்கே இந்த கதினா, நம்ம தான் உண்மையான ஆளுன்னு தெரிஞ்சா என்னைக்கோ நம்மளை போட்டு தள்ளி தெப்ப குளத்தை தள்ளியிருப்போம் போல. வாங்க 2 பேரும் சேர்ந்து கீழே போட்டுருவோம். ஐயோ அங்கிள், தெரியாம உங்க குடும்ப விஷயத்தை தலையிட்டேன். நான் வேணா இப்பவே என் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்து கிளம்பிடுறேன். கீழே போட்டா செதறிடுமே மாமா. அட அதெல்லாம் பாத்துக்கலாம் மாப்ள. சத்தம் கட்டி உன் பொண்ணு வந்துட போறா. சட்டு புட்டுன்னு வாங்க. சரி, அதுவும் கரெக்ட் தான். மாப்ள மாமா, இதை ஏன் மாமா எடுக்கிறீங்க? அட ஆமா மாப்ள, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. என் பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் தெரிஞ்சு போச்சு. இதை என் பொண்ணுகிட்ட மறைக்கணும், அப்படித்தானே? மாட்னடா மவனே. நீங்க கூட என்ன இந்த ப்ராடக்ட் சப்போர்ட் பண்றீங்க? உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அங்கிள். வாங்க, உங்க மாப்பிளை பத்தி புட்டு புட்டு வைக்கிறேன். இருங்க பாருங்க அங்கிள். சொல்லி வச்சிருங்கடா. டேய், நீ இவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? ஏகடா நான். ஐயோ மாமா, தெரியாம மாட்டேன் மாமா, என்ன பண்ணிருக்கீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஐயோ விட்றா. உன்னை என்ன பண்ற பாரு இன்னைக்கு. விட மாட்டேன், விட்டா நீங்க என்ன தூக்கி போட்டுருவீங்க. ஐயோ விட்றா. விட மாட்டேன், விட மாட்டேன். கையோட கூட்டு வாங்க. நான் இல்ல எங்க ஐயோ, போமா நீ, இது போ. வேற கிளம்புடி. இல்ல இல்ல இல்ல. ஏன்டி இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? உன்கிட்ட உங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லணுமாண்டி? இரு நீ வா. அங்கிள், நீங்களே வந்துட்டீங்களா? மேல ஒரு விஷயம் சொல்லணும். நீங்களா நிலா கிட்ட சொல்லுங்க அங்கிள். அம்மாடி நிலா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. அப்பா ஊருக்கு கிளம்புறம்மா. என்ன கோமாளியா இருந்தா? அங்கிள், என்கிட்ட ஒன்னு சொல்லணும். நீங்களா நிலா கிட்ட சொல்லுங்க அங்கிள். என் பொண்ணு உன்கிட்ட வாழ வைக்கிறது பதிலா நானே அவளை கரை சேர்த்துக்கிறேன்டா. ஐயோ மாமா மாமா, ஒரே செகண்ட் நான் சொல்றத மட்டும் நீ கேளுங்க சொல்றத மாமா. நான் ஏன்டா கேட்கணும்? ஐயோ மாமா, கேட்டுதான் மாமா ஆகணும். என்னடா பேச்சுல ஒரு திமிரு தெரியுது? ஐயோ மாமா, இங்க பாருங்க, போன மாசம் தான் நானும் நிலாவும் இந்த வீட்டுக்கு ஏத்த சிங்கக்குட்டி வேணும்னு சொல்லிட்டு சில பல முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கோம். ஒரு 3 மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கையோட தாத்தா ப்ரமோஷன் கொடுத்துறேன். இங்க பாருங்க, ஊருக்குள்ள நம்ம குடும்பம் எவ்வளவு கௌரவமா வாழ்ந்திருக்கு. குழந்தையாக்கு வேற இப்பதான் நல்ல வரணும் அமைஞ்சிருக்கு. நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம் மாமா. என்னத்த பண்ணிருப்பாங்க? அப்புறம் மாமா, உங்க திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க. அப்பா, என்ன அவசரம்? ஒரு வாரம் இருந்துட்டு போலாமே. ஐயோ நிலா, அவர் இன்னும் எத்தனை வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு? இன்னொரு நாள் வந்து ஆசாசமா தங்கிட்டு போட்டோம். சும்மா விட மாட்டேன். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சந்திரனா சும்மா ஸ்னேகோட நானு